ஹீரோயின் மியாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து விடுறப்ப அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மா ரொம்ப திமிரா ஹீரோயினை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போகிறாங்க. அந்த பேரண்ட் கிட்ட ஸ்கூல் பிரின்சிபல் பிடிஏ பிரசிடென்ட்கான எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்கான இன்விடேஷன்னு சொல்லி ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பிடிஏ பிரசிடென்ட்னா என்னன்னு கேட்க, இந்த பிடிஏ பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிறைய பேரண்ட்ஸ் நிற்பாங்க, அதில் வின் பண்ணுற பேரண்ட்டுக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுக்கப்படும். ஹீரோயினை இடிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்க பேர் டெய்லர். அவங்க தான் தொடர்ந்து 2 வருஷமாக பிடிஏ பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. டெய்லர் ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. டெய்லரோட பையன் மியாவால் பேச முடியாததை வச்சு அவளை புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறான். இதில் கடுப்பான ஹீரோயின் நானும் அந்த பிடிஏ பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்து ஹீரோயின் நடந்ததெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நான் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கவான்னு கேட்க, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி மியா படிக்கிற ஸ்கூலுக்கு 10 பில்டிங்ஸை டொனேட் பண்ண சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோயின் மியா 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு செம்ம மாதம் என்ட்ரி கொடுக்குறா. எலெக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எலெக்ஷனில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டெய்லர் இருந்துச்சு, என்னோட ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்காக $1 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறா. கடைசியாக ஹீரோயின் இருந்துச்சு, என்னோட ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்காக 10 பில்டிங்ஸ் டொனேட் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு பில்டிங்கும் 10 மில்லியன் வர்த்துன்னு சொல்ல, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஸோ ஹீரோயின் தான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறா. இந்த தோல்வியை தாங்கிக்க முடியாத டெய்லர் அவளோட ஃப்ரெண்ட்ஸை ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க வச்சு ஹீரோயினை டைவர்ட் பண்ணி அவளோட பையனை அனுப்பி மியா கிட்ட நல்ல விதமாக பேசி அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. மியா கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு பயந்து போய் ஒரு ஓரமாக வந்து உட்காந்துக்கிறா. கொஞ்சம் நேரம் சென்று தான் ஹீரோயின் மியாவை காணோன்றதையே நோட் பண்ணுறா. ஹீரோவுக்கு கால் பண்ணி மியாவை காணோன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் மியாவை தேடிட்டு இருக்கா. எப்படியா அந்த கதவை உடச்சி மியாவையும் காப்பாத்திடுறா. மியாவை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணது டெய்லர் தானே தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் டெய்லர் கிட்ட சண்டைக்கு போகிறா. டெய்லர் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி அடிக்க போக, என் அம்மாவை அடிக்காதுன்னு மியா கத்துறா. இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்த மியா இப்போ ஹீரோயினுக்காக பேச ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். இந்த டெய்லர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நிறையா இல்லீகலான வேலையெல்லாம் பார்த்துருப்பா போல். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு மிரட்டி விட்டு ஹீரோயினையும் மியாவையும் கூப்பிட்டு போகிறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ டெய்லர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகிறத ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம்.